ஆகுது. ஹீரோயின் என்ன பண்றாங்க, சரி நம்ம வாஷிங் மிஷின் ஆர்டர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வாஷிங் மிஷின் நான் வந்து ஓவர்சீஸ் போடுறதுனால இது ரொம்ப அர்ஜென்ட்டா நான் வைக்கணும் அப்படின்ற மாரி போஸ்ட் போட்டிருக்கு. இத பார்த்துட்டு சரி இது வாஷிங் மிஷின் நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்ணிடுறாங்க, ஆர்டர் பண்ணிடுறாங்க. வீட்டுக்கு டெலிவரி ஆயிடுது. அவங்க காசும் பே பண்ணிடுறாங்க. இவங்க வொர்க் சைட்ல இருக்கும்போது அவங்க வொர்க் பண்ணுவாங்க இல்லையா, அந்த வொர்க் பண்றவங்களுக்கு ஒரு தலைவர் மாரி இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட பேசிட்டு வாஷிங் மிஷின் எங்க வீட்ல இன்ஸ்டால் பண்ணணும். கொஞ்சம் நீங்க இந்த வொர்க் பார்த்து தரீங்களா? நான் போறேன் அப்படின்னோனே சரின்னு சொல்லிட்டு அவனும் அனுப்பி விட்டுறான். வீட்டுக்கு வந்து மெக்கானிக்லாம் கூப்பிட்டு செட் பண்ணி பார்த்தோனே ஆன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனே ஆகல. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது சரியான வேஸ்ட். ஓடாத வாஷிங் மிஷின நல்ல கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு ஏமாத்தி வித்துடுறான். நம்ம ஹீரோயினும் வந்து ஃபுல் கேஷ் குடுத்து வாங்கியிருப்பாங்க. அத செக் கூட பண்ணியிருக்க மாட்டாங்க இல்லையா? நல்லா ஏமாந்துடுறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த போஸ்ட் போட்டான் இல்லையா? அவன வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்து சரியான ஒரு யூசர் ஐடியோ எதுவுமே இல்லவே இல்ல. பேரு அந்த மாரி ஜென்யூனா எதுவுமே இல்ல. இவங்க என்ன பண்றாங்க, எல்லாத்துலயும் போயிட்டு இந்த ஃப்ராட் ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துட்டு இருக்காங்க. எதுலயுமே அவன் சிக்கவே இல்ல. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, போலீஸ்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. இந்த மாரி நான் காசு வந்து தொலைச்சுட்டேன். 2,000,000 பேர்னா கொரியன் காசு கிட்ட செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, எல்லா டீட்டெயிலும் குடுத்துட்டு அந்த போலீஸ் ஆஃபீசர் என்ன சொல்றாங்க, இன்னும் ஒரு 2 வாரமாவது 2 மாசமாவது ஆகும் அப்படின்னும்போது, என்னங்க 2 மாசத்துல நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா? அப்படின்னும்போது, அந்த 2 மாசம் வந்து உங்க ஃபைலே அப்பதான் மூவ் ஆகும். இங்க பாருங்க எவ்ளோ கேஸ்